ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜான், பிரீத்தி மற்றும் குடும்பத்தினர். ஜெர்வின் ஜோஷ் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதய உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி நாளில் நாம் நிற்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மோடு உடனிருந்து அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தியமைக்காக இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக நன்றி கூறுவோம். அதுபோலவே நமது ஆரோக்கிய அன்னையும் நமக்காக இந்த ஆண்டு முழுவதும் தம் திருமகனிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான அருள்வரங்களை பெற்று தந்ததற்காகவும் இந்த திருப்பலியிலே அன்னைக்கும் நாம் நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் புதிய ஆண்டை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இந்த விடைபெறுகிற இந்த ஆண்டு நமக்கு எடுத்து கூறுகிறது. மனித வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். மனித வார்த்தைகளை விட கடவுளின் வார்த்தைக்கும் அதிக வலிமை உண்டு. வார்த்தையினாலே இந்த உலகத்தை இறைவன் படைத்தார். அந்த வார்த்தை தான் மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார். நம்மிடையே குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையான இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே நாமும் நல்ல வார்த்தைகளையே, பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, பிறரை மகிழ்ச்சிப்படுத்துகிற வார்த்தைகளை, பிறருக்கு ஊக்கத்தை தருகிற வார்த்தைகளை, பிறரை மன்னிக்கின்ற வார்த்தைகளை, பிறரை அன்பு செய்கின்ற வார்த்தைகளை நாமும் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல தவறான தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பிறர் மனதை புண்படுத்தி இருந்தால் இந்த ஆண்டின் இறுதி நாளிலே நாம் இறைவனிடமும் பிறரிடமும் மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். இந்த மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கி இருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்பொழுது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெளியிடமை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவீங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனையும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்கள் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, வசனங்கள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது.
அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பேர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான் அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பெற்றோர் தங்களது 11 வயது மகனையும் 7 வயது மகளையும் நிலத்தடியிலே இருந்த ஒரு குகைக்கு சுற்றுலா பயணமாக அழைத்துச் சென்றார்கள். அந்த குகையினுடைய மிக ஆழமான இடத்தை அடைந்தபோது இந்த பூமி எந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும் என்பதை உணர்கின்ற வகையிலே அந்த சுற்றுலா வழிகாட்டி அனைத்து விளக்குகளையும் அணைத்து விட்டார். அந்த குகையே முழு இருளிலே மூழ்கி போனது. இதை கண்ட அந்த சிறுமி மட்டும் பயந்து அழுதாள். அப்பொழுது அவருடைய அண்ணன் தன் தங்கையை பார்த்து, அழாதே, இங்கிருக்கிற யாரோ ஒருவர் மிக விரைவிலே விளக்குகளை இயக்குவார் என்று அந்த சிறுவன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வருகைக்காக சாட்சியம் பகர்கிறவர் திருமுழுக்கு யோவான். இயேசுவுக்கு முன்பே தான் பிறந்தாலும், இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தாலும், தான் மக்களை இயேசுவுக்காக தயார்படுத்த வந்த ஒரு முன்னோடி என்பதை தெரிவிக்கின்றார். இயேசுவை பற்றி 3 உண்மைகளை திருமுழுக்கு யோவான் என்ற நற்செய்தியின் வழியாக நமக்கும் அறிவிக்கின்றார். 1, இயேசுவே வார்த்தை. 2, இயேசுவே வாழ்க்கை. 3, இயேசுவே ஒளி. இயேசுவே வார்த்தை என்பதை திருத்துதர் யோவான் தனது நற்செய்தியின் தொடக்கத்திலேயே, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று சொல்லுகின்றார். இயேசு படைப்பின் ஒரு பகுதி அல்ல, ஆனால் படைப்பு மற்றும் காலத்திற்கு முன்பே தொடக்கத்திலிருந்து கடவுளோடு இருந்தவர்தான் இயேசு. பழைய ஏற்பாடு பெரும்பாலும் கோபமான, அழிக்கிற கடவுளை நமக்கு முன் வைக்கிறது. ஆனால் இயேசு வந்தபோதுதான் கடவுள் எப்போதும் எப்படி இருப்பார் என்பதை மக்கள் முழுமையாக கண்டுகொண்டார்கள். தொடக்கத்தில் வார்த்தையாக இருந்தவர் காலம் நிறைவற்ற போது மனிதராக மாறுகின்றார். 2வதாக இயேசுவே வாழ்க்கை. அவர் நமக்கு உயிர் கொடுக்க உலகிற்கு உயிராகவே வருகின்றார். அவர் உலகிற்கு வந்ததை சில இடையர்களும் ஞானிகளும் தவிர வேறு யாரும் கண்டுகொள்ளவில்லை. கடவுளின் மகனான மெஸ்ஸியா அவர் என நம்பி நாம் வாழ்வு பெறும்படி அவர் இவ்வுலகம் வந்தார். இயேசு நம்மில் ஒருவராகிறார், உண்மையான மனிதராகிறார். நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக நமது மனித இயல்பை ஏற்றுக்கொண்டு
நமக்கு வாழ்வளிக்கிறார் இயேசு. மூன்றாவதாக இயேசுவே ஒளி. வார்த்தையானவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரில் பற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் இறை ஒளி தேவை. உலகிற்கு வருகிற ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற ஒளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்மஸ் காலம் ஒளியின் காலம். நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒளி நம் ஆண்டவர் இயேசு. கடவுள் ஒளியாக இருக்கிறார். கடவுளின் பிள்ளைகளாக நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், அதற்கு என்ன வழிகள் என்பதை கடந்த 4 நாட்களாக திருத்தூதர் யோவான் தனது முதல் வாசகத்திலே நமக்கு கூறி வருகின்றார். முதலாவதாக நம்முடைய பாவங்களாகிய இருளை அகற்ற வேண்டும். இரண்டாவதாக கடவுளுடைய கட்டளைகளை, குறிப்பாக அன்பு கட்டளையை பின்பற்ற வேண்டும். மூன்றாவதாக உலக பற்றுகளை அகற்ற வேண்டும். நான்காவதாக எதிர்கிறிஸ்துக்களை விட்டு விலக வேண்டும். இன்று நாம் 2025ஆம் ஆண்டின் இறுதி நாளிலே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது இறுதி காலத்தை நமக்கு நினைவுபடுத்தி உலகில் தலைவிரித்தாடுகிற போர், அநீதி, களவு, பொய்மை, கெட்ட நடத்தை, காமவெறி போன்ற ஊனியல்பின் செயல்களை வெற்றி கொண்டு புத்தாண்டிலே புது வாழ்வு வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும். 2026ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் ஒரு புது உலகமாக, ஒரு புது வாழ்வு தருவதாக, ஒரு புது தெம்பு தரக்கூடிய ஒரு ஆண்டாக மாற இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். அன்பின் பலியாயிருப்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய், புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயிருப்பாய். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி வரச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும்,
அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து மை புகழேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடந்த காலத்தை இறைவனுடைய கருணைக்கும் எதிர்வருகிற ஆண்டை இறைவனிலே நம்பிக்கைக்கும் நாம் அர்ப்பணித்து நமக்கு தேவையான அருள்வரங்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நமக்கு வார்த்தையாக வாழ்வாக ஒளியாக இருப்பவர் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவார்களாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அண்ணனுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கேற்கக்கூடிய அனைத்து அன்னையின் பக்தர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கும் நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு செய்த நன்மைகளுக்கும் நன்றி கூறுவதோடு தொடர்ந்து புதிய ஆண்டிலே உங்களை இறைவன் அன்னையினுடையாக வழிநடத்த வேண்டி நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜான், பிரீத்தி மற்றும் குடும்பத்தினர். ஜெர்வின் ஜோஷ் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி